கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல சொந்த புருஷருக்கும் கீழ்ப்படியுங்கள். மனைவி செய்ய வேண்டிய மிக முக்கியமான காரியம், இப்ப கணவன் செய்ய வேண்டிய மிக முக்கியம் அன்பு. அன்பு தான் மெயின். அதுவும் நிபந்தனையற்றது. அந்த அன்பு இருந்தாலே தியாகம் வந்துடும். அந்த அன்பு இருந்தாலே நம்ம தேவையை அறிந்து செயல்பட்டுருவோம். அன்பு இருந்தாலும் கூட இருப்போம். ஆனால் மெயின் அதனுடைய பேசிக் அன்பு. மனைவியுடைய பேசிக் வந்து கீழ்ப்படிதல். இப்போ சொல்லுங்க பாப்போம், பக்கத்தில் கொஞ்சம் கையை பிடிச்சி சொல்லுங்க, நம்ம கீழ்ப்படிதல். அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பேசிக், கணவனுடைய பேசிக் அன்பு, மனைவியுடைய பேசிக்கு கீழ்ப்படிதல் தான். இதுல எனக்கு ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, கீழ்ப்படிதல்லாம் என்ன அப்படிங்கிறது சாராள்கிட்ட இருந்து நம்ம கத்துக்கலாம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 3, 4, 5. அழியாத அலங்கரிப்பா இருக்கிற சாந்தம், அமைதியில் உள்ள ஆவி, குணமே அலங்காரம் இருக்க கிடையாது, விலையேறப்பட்டது. இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையா இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் கீழ்ப்படிந்து அலங்கரித்தார்கள். கீழ்ப்படிதல் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. சாந்தம், அமைதியில் உள்ள ஆவி. ஆண்களுக்கு கோபம் கொஞ்சம் லேட்டா வரும், அப்படிதானே? உடனே எல்லாம் ஏறாது. இந்த ஃப்ளைட் மாதிரி அல்லது ட்ரெயின் மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஏறி 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 இப்போ ஏறி, ஆனால் டப்புன்னு என்ன செய்யும்? உச்சத்தில் ஏறும். கொஞ்சம் மெல்ல மெல்ல ஒரே நாளில் ஆண்களுக்கு ஏறாது கோபம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இதுல விதிவிலக்கு இருக்கலாம். ஆனா பெண்களுக்கு எப்படி எப்படி பேட்டரி வண்டி மாதிரி டக்குன்னு என்ன செஞ்சிடும்? டக்கு டக்குன்னு என்ன செய்யும்? கோபம் வரும். ஆனா மனசுல இருக்காது. இதான் பெண்களுடைய சுபாவம். பொதுவா இது விதிவிலக்கு என்ன செய்யலாம், இருக்கலாம். அதனாலதான் கீழ்ப்படிதல்ங்கிற காரியத்தை இங்க தெளிவா நமக்கு சொல்லப்பட்டிருக்குது. சாந்தம், அதாவது அமைதி. அதுக்கப்புறம் பாருங்க, சாந்தமும் அமைதியில் உள்ள ஆவி. இப்படிப்பட்ட கீழ்ப்படிதல் வேண்டும் என்று சொல்லி மனைவிகளுக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம். ஒரு இல்லையா சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. டபக்குன்னு பேசுவோம், டபக்குன்னு என்ன செய்வோம்? கோவப்படுவோம். ஆனா சாராள் எப்படி இருந்தா, எப்படிப்பட்ட அலங்கரிப்பு வச்சிருந்தான்னு சொல்லி பைபிள் சொல்லுதுன்னா, ரொம்ப சாந்தமா இருந்தாலாம், ரொம்ப அமைதியில் இருந்தாலாம். உண்மைதான். சாராளை பார்த்தீங்கன்னா அவளுக்கு குழந்தை இல்லை, வெயிட் பண்ணா. அதுக்கப்புறம் ஆகார அவன் கெட்டினா அப்பவும் பொறுமையா இருந்தான். ஆனா ஒரு கட்டம் வரும்போது அந்த அடிமை பெண்ணை அனுப்பிவிடுன்னு சொல்லி சொன்னான். அது வரைக்கும் வச்சிருந்தா, ஒரு கட்டம் வரைக்கும் வச்சிருந்தா. அதுக்கப்புறம் தான் பிள்ளையாண்டானை, கிட்டத்தட்ட அவனுக்கு அப்போ 10 வயசுக்கு மேல இருக்கும். அந்த ஆகாரம் அனுப்பும்போது 10 வயசுக்கு மேல இருக்கும். சின்ன குழந்தையால அனுப்பல, 10 வயசுக்கு மேலதான். அப்ப அது வரைக்கும் பார்த்துட்டா, பொறுமையா அமைதியா இருந்திருக்கா. அதே போல பெண்களுக்கு வேண்டிய மிகப்பெரிய அலங்கரிப்பு சாந்தம், அமைதி. இதுதான் கீழ்ப்படிதல். ஒரு அலையிலேயே சொல்லுங்கப்பா. அல்லேலூயா. ரொம்ப பொறுமை, ரொம்ப பொறுமை அவசியம் என்று சொல்லி இங்க நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஏன் நம்ம கீழ்ப்படியணும் அப்படின்னா, ஆண்டவர் ஒரு தலையாய் வச்சுட்டாரு. ஆண்களை எப்படி வச்சுட்டாருன்னா ஒரு தலையா வச்சுட்டாரு. ஆனா இந்த ரெண்டையும் நம்ம எப்படி காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போறது அப்படின்னா, அதான் ஆண்டவர் தெளிவா சொல்லிட்டாரு. தலைவர், அதாவது ஆண்கள் அன்பு செலுத்தணும். அன்பு என்ன செய்யணும்? செலுத்தணும். அதுல நிபந்தனையற்ற அன்பு, இங்க கீழ்ப்படிதல். இந்த ரெண்டும் சேர்ந்துட்டுனா அது கரெக்டா பொருந்திடும். கரெக்டா என்ன செஞ்சிடும்? பொருந்திடும். இப்ப நிறைய பேருக்குள்ள கேள்வி இருக்கும். என்ன கேள்வி இருக்கும் அப்படின்னா, நம்ம கரெக்டா தான் லைஃபை சூஸ் பண்ணோமா? நம்ம தேவ சித்தப்படிதான் நம்ம திருமணம் முடிச்சிருக்கோமா? இருக்கும். 50 வயசுல உள்ள ஆளுக்கே இருக்கு, 50-60 வயசு ஆளுக்கே இருக்கு. தெரியாம முடிச்சுட்டேன் தம்பி கல்யாணம் அப்படி சொன்ன ஒரு ஊழியக்காரரே இருக்காரு. ஒரு ஊழியக்காரரே இருக்காரு. அதாவது நம்ம நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்கிடணும்.
பெண்களுடைய அமைப்பு வேற, நம்மளுடைய அமைப்பு வேற. இப்போ ஆண்கள்கிட்ட இருக்கிற குணம் பெண்கள்கிட்ட வித்தியாசமா இருக்கும், பொருந்தாத மாதிரி இருக்கும். நம்ம நிறைய டைம்ல யோசிப்போம், இது நமக்கு ஏற்ற ஜோடி தானா, ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி யோசிப்போம். நீங்க பொதுவாக நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். நீங்க உங்க கையை எப்படி வைங்க, 2 கையும் எப்படி வைங்க, வச்சு இப்படி பிடிங்க, பிடிக்காது. இப்படி வச்சு பிடிங்க, ஸ்ட்ராங்கா பிடிக்கா. எப்பவுமே உங்களுக்கு வரப்போகக்கூடிய ஜோடி கொஞ்சம் எதிராக தான் இருக்கும், அப்படின்னா தான் பொருந்தும். நீங்க கிழக்கன்னா அது வடக்குன்னு சொல்லும், அது வடக்கன்னா நம்ம தெக்குன்னு சொல்லுவோம். நிறைய பேருக்கு டவுட்டே இருக்கும். எனக்கு அது டவுட் இருந்துச்சு, என்ன ஆண்டவரே நான் ஒரு மாதிரி இப்படி போறேன், இவன் வேற பக்கமா இழுப்பா. இப்போ இந்த ஊழியமே இருக்கட்டு பாருங்க, ஊழியத்தை நான் ஒரு பக்கமா இழுப்பேன், அவன் ஒரு பக்கமா இழுப்பா. எனக்கு புரியாது, ரொம்ப நாளா புரியல என்ன ஆண்டவர். நான் இந்த மீட்டிங் இதுக்காகலாம் உட்காரும் போதுதான் நிறைய நானே புரிஞ்சுக்கிட்டேன், நானே கத்துக்கிட்டேன். அப்போதான் ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு காரியம், ஏற்ற துணை தான், எல்லாமே எதிர்தான் தான் இருக்கும். ஆமே. இன்னொரு நன்மை என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு 5 விஷயம் தெரியும், அதே 5 விஷயம் தெரிஞ்ச ஆள் இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளைகளுக்கு 5 விஷயங்கள் மட்டும் தான் கடத்தப்படும். எனக்கு ஒரு 5 தெரியும், என் மனைவிக்கு 5 தெரியும், 10 தெரியும். பிள்ளைகளுக்கு எப்படி போகும், அது 10ஆ போகும். அதெல்லாம் நீங்க நல்லா பாருங்க, நிறைய விஷயத்துல நம்ம பொருந்தாமலே இருப்போம், எதிரா இருக்கும். இப்படி கையை வச்சு காமிங்க, எப்படி இருக்கும், எதிரா இருக்கும். இது எதிரா இருந்தா நம்ம நினைப்போம், இது நமக்கு தேவ சித்தம் இல்லாம என்ன செஞ்சிட்டோம், வந்துட்டோம். என்ன செய்யும், வாழ்க்கையை வாழ்ந்து தொலைக்கதான் என்ன செய்யணும். அப்படி கிடையாது, ஆண்டவர் அப்படிதான் நம்ம அமைச்சிருக்கிறார். அப்படின்னா அதுதான் என்ன செய்ய செட் ஆகும். இப்போ நீங்க மூடியை கவுத்த போது பாருங்க, நீங்க ஒரு மூடியை கவுத்துறீங்கன்னா அதுல ஃபிட் ஆகுற மாதிரி மேடு பள்ளம் இருக்கும், அதுதான் ஃபிட் ஆகும். சமநிலையில் இருக்கிறது அது போய் ஃபிட் ஆகாது. இந்த குடத்தை நீங்க கவுத்தும் போது பாத்துக்கீங்களா, குடத்துல விளிம்புல இருக்கிறது மட்டும் என்ன செய்யும், கொஞ்சம் மேலே தூக்கிட்டிக்கும், கீழே உள்ளது உள்ள போயிருக்கும். அப்படி வச்சாதான் கரெக்டா ஃபிட் ஆகும். அதே போலதான் நமக்கு எல்லாமே கொஞ்சம் எதிரும் புதிரமா இருக்கும். அதனால நம்ம நினைப்போம் சில வேலை, ஐயோ ஆண்டவர் ஒருவேளை நம்மளை தேவையில்லாம நம்ம திருமணம் செய்ய, அப்படிலாம் நமக்கு என்ன வரும். ஆனா சொல்றேன், ஏற்ற துணை தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. எதிரா இருந்தா கொஞ்சம் எப்படி இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். இப்படி இருந்தாலும் பிடிக்காது, இப்படி இருந்தா என்ன செய்யும், பிடிக்கும். அதனால அந்த சந்தேகம் நீங்க என்ன செய்யணும்னா பட வேண்டாம். அதே போலதான் ஆண்டவர் மேட்ச் பண்றாரு, அன்பு கீழ்ப்படிதல், இந்த 2 சேர்ந்து மேட்ச் ஆயிரும். நம்ம நினைச்சிட கூடாது எல்லாத்துக்கும் கீழ்ப்படியணும் அப்படின்னா கீழ்ப்படியணும், ஆனா நம்ம அன்புலேயே கொண்டு போகிறது தான் நல்லது. அப்ப பெண்களை பொறுத்த மட்டும் சாந்தம், அமைதியுள்ள ஆவி, கீழ்ப்படிதல், இதுதான் ஒரு பெரிய அலங்கரிப்பா இருந்ததாக சாராளுக்கு இருந்தது என்று சொல்லி அங்க பேதுருல நம்ம எழுதுகிறத பார்க்கிறோம். முதல் காரியம் அது.